எப்படியோ மச்சான் பழைய துருப்புடிச்ச இஸ்திரி பெட்டியை வச்சுக்கிட்டு தெரு தெருவா அலைஞ்சிட்டு இருந்தோம். இன்னைக்கு டக்கரை ஒரு கடையை செட்டப் பண்ணிக்கிட்டு வாயில வெத்தலையை போட்டுக்கிட்டு வாயில பில்டர் வச்சுக்கிட்டு வாயில செய்யறதாண்டா பின்ன காது வழியாவா செய்வாங்க? யார் பண்ண புண்ணியமோன்னு சொல்ல வந்தேன். யார் பண்ண புண்ணியத்திலயும் நான் நல்லா இல்லடா. நான் செஞ்ச புண்ணியத்துலதான் நான் நல்லா இருக்கேன். எல்லாம் இந்த ஐடியா மணியோட மூளை பிரெயின். ஏன் மச்சான் என்கிட்டே பில விடுறியா? அந்த கல்யாணிக்கு அப்புறம் உன் கூட டீப்பா மூவ் பண்றதே நான் தான். அந்த ஏழைங்க மேட்டர் தெரிஞ்சு போச்சு. அட்டிங்க கஸ்மாலத்துக்கு பிறந்த கஸ்மாலம். டேய் உள்ள சொல்லு, இல்ல உன்னை வெள்ளாவி அடுப்புல வச்சு ஏசிடுவேன். இந்த ஏழைங்க சமாசாரம் வெள்ளாவரியா உன் கையில சொன்னது எந்த பொறுக்கி பேமானி? சொல்லு சொல்லு. மீன் மூணு கரையா சொல்லு சொல்லு சொல்லு. ஏன் மணி இப்படி போட்டு அடிக்கிற? பொழுது போகல அடிச்சிட்டு இருக்கேன். உனக்கு பொழுது போகலன்னா ரெண்டு தம்மு தம்மு. தெரியவர அந்த ஏழைங்களை பத்தி ஏழைங்களை பத்தி வாயை திறந்த உன் வாயில சாணி வச்சு அமுக்கிடுவேன். ஏப்பா ஏழைங்களை பத்தி பேசினா உனக்கு ஏழைங்களை பத்தி யாருமே பேசாதீங்கடா. ஏன்னு கேளுங்கள பேச சொல்லு, வாயில இஸ்திரி போட்டுருவேன் போட்டுருவேன். மச்சான் சத்தம் போட்ட ஒண்ணு விடாம சொல்லிடு. ஏண்டா மச்சான் மச்சாங்கிட்டே பிளாக்மெயில் பண்ற? புதுமையா இருக்குடா. பெருசு அது வேற ஒண்ணு இல்லம்மா. ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிஷமாவது இவன் கூட நான் மாமா மச்சான் விளையாட்டு விளையாடலன்னா எனக்கு பொழுதே போகாது இல்லம்மா. நீ எதுக்கு வந்த? கைதாப்பேட்டையிலயும் தண்ணி இல்ல, கூவத்திலயும் தண்ணி இல்ல. ஏன் நம்ம கோவிந்தசாமி பிராந்தி கடையில் தண்ணி இருக்குமே? அட நான் துவைக்கிற தண்ணியை சொன்னப்பா. தண்ணி இல்லையா? தெரியாத மாதிரி கேக்குற பாரு. சங்கத்துல இருக்கிற நம்ம ஆளுங்கெல்லாம் கடல்ல துவைக்கிறதுக்கு பர்மிஷன் கேட்க போறாங்க. நீ வரியா? கடல் ஒண்ணுதான் நல்லா இருக்குது, அதையும் நேரடிக்கு போறீங்களா? நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடி வர்றேன். பாவம் தண்ணி இல்லன்னா ஏழைங்க. ஏழைங்களை பத்தி பேசாம போடா. ஏய் இந்த ஏழைங்க சமாச்சாரம் வெளியே தெரியறதுக்குள்ள நாம பெருசா டெவலப் ஆகிரணும். ஆத்துல வேற தண்ணி குறைஞ்சுக்கினே வருது. அடுத்தபடியா நாம ட்ரை கிளீனிங் ஓபன் பண்ண போறோம். அதுல ஒரு லேடிய வேலைக்கு வைக்க போறோம். அவ பின்னாலேயே நீ சுத்த போற, என்கிட்ட நீ உதப்பட்டு சாக போற. அந்த ஏழைங்க மேட்டர் ட்ரை கிளீனிங்ல லேடிய வச்சிருவோம். மச்சான் வா, இந்த ஏழைங்க ரகசியம் எப்படிமா உனக்கு தெரியும்? அந்த cream biscuits கொடுங்க. இதான் எக்ஸிபிஷனா? இன்னும் 2 பாக்கெட் கொடுங்க. சிஜோ இதெல்லாம் எடுக்க கூடாதுங்க. Thank you. Insult. Take it பங்கஜ். புடிங்க. அவாடி உங்களுக்கு கூட ஆட தெரியுது. கிராமத்துல கத்துக்கிட்டங்க. என்ன பங்கஜ் என்னாச்சு? கொஞ்சம் கூட டீசன்ஸ் இல்லாம கண்ட இடத்துல கண்டவங்க ஆடுற நீ. கம் ஆன் பங்கஜ் ப்ளீஸ் போட்டு. என்ன இதுக்கெல்லாம் போய் கோவிச்சுக்கற? நீ ஆட வேண்டியதானே? ஆடுங்க ஆடிப்பல. அதான் நல்லா குலுக்குறீங்களே, அதுவும் ஆட்டம் தானே. Come on. Follow me, oh me, follow me. Oh, shooting very easy, huh? Hands up! I'm going to shoot you. I'm going to shoot you. பங்கஜ் this side. Hello. என்னங்க? அத கொஞ்சம் கொடுங்களே. இது என்ன தெரியுமில்ல? கன்னு. சும்மா பாத்துட்டு தரேன், கொடுங்க. கண்ட்ரி ப்ரூட் ஷூட் பண்ண போறான். ஐயோ. வெரி குட். அது எங்க குடும்பமே வேட்டைக்கார குடும்பங்க. எங்க அப்பா புலியெல்லாம் சுட்டுருக்காரு, குரங்கெல்லாம் சுட்டுருக்காரா, இதே மாதிரி ஒண்ணு சுட்டுருக்காரு. ரொம்ப பெஸ்டா டென்ஷன் பண்றான். Come on, let's go. வாங்க. வெரி குட். இந்த கூட்டத்துல இவரோட சண்டை போடுறதுக்கு யாராவது தயாரா இருக்கீங்களா? யாரு வரீங்க? இங்க யாரு? இங்க 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 இங்க. என்ன நீங்க அதெல்லாம் வேண்டாங்க. பெரிய வேட்டைக்காரன் பரமான்னு சொன்னல, இவனை ஜெயிச்சு காட்டு, உன்னை மாவு இருணும். பங்கஜ் don't be a real sadist. மார்த்தாண்ட நீங்க போங்க. all the best. நீங்க சொல்லிட்டீங்களே. என்ன ராசா ஐயா, என்ன தெரியலீங்களா? சின்ன ராசா, நான் தான் மாடசாமி. ஐயா உங்களோட போட்டோ எடுத்துக்கிறட்டுங்களா? மனுஷன் கட்டக்கூடாது. ஏ பேமானி போட்டோ எடுறா. மனுஷன் எப்படிங்க பார்வையிலேயே அந்த பைல்வானை கீழே விழ வச்சிட்டீங்க?
பார்வையில பல சாம்ராஜ்யங்களே சரிஞ்சு விழுந்திருக்க. இது என்னங்க சுண்டக்கா? ஏன் இப்ப உங்க பார்வையில நானும் சுவை என்னது? ஒரு புலம்பல்ஸ் மகாராசான்னு நினைப்பு. என்ன பங்கஜ், சொல்லாமலே வந்துட்டீங்க? அந்த பைல்வான் தோத்தது பிடிக்கலையா? யார் தோத்தா எனக்கு என்ன? நான் தோக்காம இருக்கணும். மிஸ் ஆயிடுச்சு. பங்கஜ், பங்கஜ், ஏன் இவ்வளவு வேகமா ஓட்டுறீங்க? இவ்வளவு நாளா நான் ஸ்லோவா இருந்தேன் சார். பார்த்து ஓட்டுங்க. முன்னாடி வண்டி ஓட்டிட்டு வரவன் தண்ணி போட்டுட்டு வருவான். காலம் ரொம்ப கெட்டு போச்சுங்க. ஹலோ சார், என்ன இது பீருக்கே எப்படியா சுத்தம்? ஏமாத்தண்ணன், நீங்க குடிப்பீங்களா? இது என்னங்க குவார்டர்? நான் ஃபுல்லே அடிப்பேன். ஐயா சும்மா அந்த பழக்கம்லாம் எனக்கு கிடையாது. இனிமே இந்த வண்டி ஓடாது. தூக்கிட்டு போலாமா? ப்ளீஸ். ஐயா பாத்து பாத்து. இப்படி 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 இப்படி. விஜயா இங்க 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 அப்படியே உட்காருங்க. தேங்க்ஸ். ஏய் குட்டி வரியா? என்னம்மா இதுவே கோச்சிக்கிறியா? ஏய், நான் அனாவசியமா ஆம்பளைங்க கிட்ட பேசுறது, நீயும் பேசக்கூடாது, புரிஞ்சுதா? ஒரு 5 நிமிஷம் கொஞ்ச நேரம் வேலையை முடிச்சு அனுப்பிச்சிடுறேன். பொறுத்துக்கோமா. உனக்கு ஒண்ணு எடுத்துக்கோ. இதுல கூட தப்பே இல்லை. ஓடா. ஐயா வாங்க. ஐயோ வாங்க. மாத்தண்ணன் வாங்க போலாம். எப்படிங்க இவரை விட்டுட்டு எப்படி? ஐயா 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 எல்லாம் அவுட்டு. அவர் எதுக்கு? அவரை விட்டுட்டு வாங்க. இனிமே அவர் என் முகத்துல முடிக்க கூடாது. ஐயோ இவர் இந்த நிலைமையில விட்டுட்டு போறது மனிதாபிமானமே இல்லைங்க. உங்க வீடு பக்கத்துல தான் இருக்கு. நீங்க வீட்டுக்கு போயிடுங்க, நான் அவரை இறக்கி விட்டுறேன். நான் உங்களை விட்டுட்டு அதுக்கப்புறம் அவரை விட்டுறேனே. ஐயோ பாருங்க ஆட்டத்தை. என்ன ரத்னசாமி, காரு இல்லாம உன்னுடைய காத்து இந்த பக்கம் அடிக்காதே. அது வந்து பாருங்க. ஐயா ஏங்க பையனுக்கு இப்படின்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருக்கப்படாது. சிங்கப்பூர்ல நல்ல மருந்த வரவழைச்சிருப்பேன்ல. அப்படி என்ன வியாதி? காக்கா வலிப்பு எப்படி இழுக்குது பாருங்க. நீ ஒண்ணு காக்கா வலிப்பு இல்லையா, இது டென்ஷன் டான்ஸ். டான்ஸா? ஆடட்டுமே. இந்த வயசுல ஆடாம அப்புறம் எந்த வயசுல ஆட போறாரு? ஆனா ஒண்ணுங்க, நீங்க இதோட விட்டுறப்படாது. பையனுக்கு பாண்டி, பரமபத சோபான படம், ஐயா தாயக்கட்டை, அப்பா
இதெல்லாம் சொல்லி கொடுங்க, பையன் நல்லா முன்னுக்கு வருவான். ஏங்க, பையன் ஆடுறதுல எனக்கே எவ்வளவு பாதிப்பு இருக்க, பப்ளிக்கு எவ்வளவு பாதிப்பு இருக்கும் யோசிச்சு பாருங்க. இதுக்கு பேர் தான் யோசிப்பா. கரெக்ட். குடும்பத்துக்கே இந்த இழுப்பு உண்டா? ரத்னசாமி, வந்த விஷயத்தை நடக்குன்னு சொல்லு. அது ஒண்ணும் இல்லைங்க. அப்ப எந்திரிச்சு போ. ஐயா, ஒரு பேச்ச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால ஒண்ணும் இல்லைன்னு சொல்ல மாட்டோம். அப்படி சொன்னேன். அப்ப பேச ஆரம்பி. அர்ஜென்ட்டா எனக்கு 1 லட்சம் ரூபாய் தேவைப்படுது, தயவு பண்ணி இல்லேன்னு சொல்லிடாதீங்க. ரத்னசாமி, நீ பணத்தை கேட்கும் போதெல்லாம் நான் வாரி வாரி கொடுத்துக்கிட்டே இருக்கேன், கணக்கே கேட்கல. ஹோட்டல்ல பார்ட்னர்ஸ்னு சொன்னேன், ஆனா 10 பைசா கூட கண்ணுல காமிக்கவே இல்ல. அப்படி இருந்து நான் பணத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கேன். ஏன்னா என் பையன் உன் பொண்ணு மேல ஆசை வச்சுட்டாங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான். ஆனா நீ மட்டும் கல்யாண தேதியை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்க. நான் என்னங்க பண்றது? என் பொண்ணு இருக்குதே, இந்த ஏழைங்க இல்ல அல்ப தரித்திர பசங்க, அதுங்களுக்கு ஒரு பில்டிங் கட்டி கொடுத்த அப்புறம் தான் கல்யாணத்தை வச்சுக்கலான்னு திட்டவட்டமா சொல்லிடுச்சுங்க. இத பார் ரத்னசாமி, கல்யாண தேதியோட வா, அப்பதான் கேஷ் கொடுப்பேன். இத நீ முடிவு பண்ணாலும் சரி, உன்னுடைய பொண்ணு முடிவு பண்ணாலும் சரி. ஏங்க, கை மாத்துக்கும் மாலை மாத்துக்கும் ஏன் இப்படி ஒரு கனெக்ஷன் கொடுக்கறீங்க? மாமா பாருங்க, பையன் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறான். நீங்க மனச கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கிட்டு உதவி பண்ண கூடாதா? பீதியை காட்டாதீங்க, தேதியோட வர. மார்த்தாண்டன், எங்க அனாதை குழந்தைகளுக்கு நீங்க கண்டானம் பண்ணீங்களாமே. ஆமா, கிரேட் மார்த்தாண்டன், ஜஸ்ட் கிரேட். செத்ததுக்கு அப்புறம் மண்ணுக்குள்ள போற கண்ணு, கண்ணு இல்லாதவங்களுக்கு உதவுறது நல்லதுதானுங்களே. என் மனசுல நாளுக்கு நாள் நீங்க உயர்ந்துட்டே இருக்கீங்க. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்தாங்க. அப்ப மார்த்தாண்டா, ஒரு பொண்ணு, அதுவும் அழகான பொண்ணு உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னா உடனே லவ் ஸ்பீக்கர் வச்சு தெரு தெருவா பாடிட வேண்டியதானா? வேற என்ன பண்றது? ஐடியா சொல்றேன், பணத்தை வெட்டு. டேய் கட்டு. டேய், என்ன மூஞ்சி டபிள்யூ மாதிரி வச்சு கொடுக்குற? வேண்டாம் போ. அண்ணே வாங்கி. வேண்டாம்ப்பா அண்ணே, அரே நீ கள்ளங்கப்படம் எல்லாம் வளர்ந்துருக்க. மார்த்தாண்டா, ஒரு பொண்ணு உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னா எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, எப்ப சினிமாவுக்கு போலாம், எப்ப பீச்சுக்கு போலாம், எப்ப ஓடி போயிடலாம் அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா லவ் இம்ப்ரூவ் பண்ணுப்பா. முதல்ல ஒரு பொக்கையை வாங்கிட்டு போய் அவ கையில வை, ஐ லவ் யூன்னு வாயில சொல்லு. இப்படி எல்லாம் பண்ணணுமா? அதான்ப்பா லவ். சரி மார்த்தாண்டா, நான் சொல்றேன் கேளு. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.